ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசியில் பாருங்க, முதல்ல சுக்கிரன் அமர்றார். எப்போ? டிசம்பர் 20, 2025 பார்த்தீங்கன்னா ஜனவரி 13 வரைக்கும் சுக்கிரன் அமரக்கூடிய இடம் எது அப்படின்னா தனுசு ராசியில் அமர்றார். அவருக்கு பின்னாடியே பாருங்க புதன் வராரு. டிசம்பர் 29 ஜனவரி 13 வரைக்கும் புதன் பார்த்தீங்கன்னா தனுசுல அமர்றார். இவங்க 2 பேரும் சேர்ந்து 29 அதாவது டிசம்பர் 29 ஜனவரி 13 வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. ஏறக்குறைய 16 நாட்கள். இந்த 16 நாட்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில இவங்க 2 பேரும் சேர்ந்து அமர்றது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகுது. பேர்லயே பார்த்தா உங்களுக்கு தெரியும், லக்ஷ்மி நாராயண யோகம், பேர்லயே லக்ஷ்மி இருக்கா. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது இந்த வீடியோல பார்க்கலாம். இதை பாருங்க, நாங்க 2 பகுதியா சொல்லுவோம். முதல்ல சுக்கிரன் அமர்ந்துடுறாரு இல்லைங்களா, சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பலன்கள். அவருக்கு பின்னாடி அதாவது 9 நாட்கள் கழிச்சுதான் புதனும் சேர்ந்து அமர்றாரு. ஆக 2 பேரும் கன்ஜங்ஷன் ஆகி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு 2 விதமா சொல்லுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன சூக்ஷமான விஷயங்களும் நாங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு சொல்றோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம பாருங்க, எல்லாருமே வாழ்க்கையில நிறைய கஷ்டத்துல ஓடிட்டே இருக்கும். ஏதாவது கொஞ்சம் காலம் நம்மளுக்கு லக் அடிக்காதா, இந்த காலம் நம்மளுக்கு செஞ்சா நல்லது நடக்கும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும். இந்த ஆசைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன சூக்ஷமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. இந்த மாதிரி பல சூக்ஷமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவுங்க. ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பலனுக்குள்ள போயிடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு தனுசுல சுக்கிரன். அந்த தனுசு உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் அப்படின்றது லாபஸ்தானம். நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம், நம்மளோட நண்பர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஆக 11ஆம் பாவத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கா முற்பகுதியில. இது என்ன பண்ணும்? கும்பராசி அன்பர்கள், உங்களோட ராசி அதிபன் யாரு அப்படின்னா சனி பகவான். சனி பகவானுக்கு சுக்கிரன் நட்பா பகையா? நட்பு. அது மட்டும் இல்லாம 4 மற்றும் 9க்கு அதிபன் உங்களுக்கு சுக்கிரன். அதாவது சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், இதுக்கும் அவன் தான் அதிபன். இவன் அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படின் போது கும்பராசி என்பர்கள், நீங்க என்ன தொழில்னாலும் செய்யுங்க, எந்த தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது வந்துடும். எப்படிமா அபரிவிதமான லாபம் வரும்? நாங்களும் பல வருஷமா தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா உண்மைதாங்க. பல வருஷமா நம்ம தொழில் செஞ்சுட்டு இருக்கோம்னாலும் திடீர்னு நம்மளுக்கு ஒரு சொந்த தொழில் வச்சு நடத்தவங்களுக்கு தெரியும். நீங்க இப்ப நான் டாக்டர், என்னோட கிளினிக்லயே நான் பார்த்திருப்பேன். திடீர்னு நான் என்னமோ சாதாரணமா ரெகுலரா வேலை செய்யற மாதிரி தான் செய்வேன். திடீர்னு பேஷண்ட்ஸ் ஜாஸ்தி வராம இருக்கும், திடீர்னு பேஷண்ட்ஸ் ரொம்ப கம்மியா வராம இருக்கும். இதற்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னா பிளானட்ஸ் காரணம். இப்போ ஒரு சிலர் கமெண்ட் போடுவீங்க, அதுக்கு நம்ம நல்லா பார்க்கணும். நல்ல கைராசியான டாக்டர்ஸ்னா நிறைய கேஸ் வரும். அது உண்மைதான். எங்க ஊர்ல நான் ரொம்ப கைராசியான டாக்டர் தான். 17 வருஷமா நான் கைராசியான டாக்டர் தான். இருந்தாலும் எல்லா கைராசியான டாக்டருக்கும் எப்பயுமே கூட்டம் ரொம்ப வழிதா வர்றது இல்லை இல்லைங்களா. சில நேரங்கள் நிறைய வரும், சில நேரங்கள் ரொம்ப கம்மியா வரும். எப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னா, இது நீங்க ஒரு டாக்டரா நான் சொல்றது இல்லை, ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க, ஒரு வியாபார ஸ்தாபனம் வச்சு நடத்துறீங்கன்னா கூட நீங்க கவனிச்சிருக்க முடியும். திடீர்னு பயங்கரமா கிளைண்ட்ஸ் வருவாங்க. அப்பெல்லாம் எப்ப அப்படின்னா, சுக்கிரன் எப்பெல்லாம் ரொம்ப ஃபேவரபிளான பொசிஷன்ல போய் உட்கார்றானோ, குரு எப்பெல்லாம் ரொம்ப ஃபேவரபிளான பொசிஷன் போய் உட்காரணும், அப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு நிறைய ஒரு அபரிவிதமான லாபம் கிளைண்ட்ஸ் மூலியமா தானே வர முடியும். நம்ம என்ன தொழில் செய்றீங்களோ அந்த தொழில் சார்ந்துதான் நம்மளுக்கு வருமானம் அப்படின்றது வரும். இதெல்லாம் சுக்கிரன் லாபஸ்தானத்துல உட்காரும் போது நீங்க கவனிக்கல அப்படின்னா இனிமேல் பட்டு கவனிச்சு பாருங்க, இப்படி ஒரு விஷயம் அப்படின்றது நடக்கும். அதே மாதிரி நம்ம தொழில பல யுக்திகளை புதுசா டாக்டிக்ஸ் கையாளுவீங்க. இந்த டாக்டிக்ஸ்லாம் நம்மளுக்கு யார் சொல்லி கொடுப்பா அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இது இந்த ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் சூப்பரா இருக்கு, இந்த ஒரு வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சேல்ஸ்க்கு. சமீபத்தில் நான் ஒரு கிளைண்ட் கிட்ட பேசினேன். அவர் மலேசியா. அவர் சொன்னார், மேடம் இங்க பாத்தீங்கன்னா டிக்டாக்ல தான் பாத்தீங்கன்னா நாங்கள் எங்களோட தொழில், அதாவது அவங்க சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க. டிக்டாக்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இது மாதிரி ரீல்ஸ் மாதிரி போடுவாங்களாம். அந்த ரீல்ஸ்னால தான் நிறைய பேர் வராங்களாம். அவர் சொன்னாரு. நான் சொன்னேன், அது எப்படி சார் இங்கே இந்தியாவிலலாம் டிக்டாக்லாம்? மேடம் உங்கள் ஊரில் டிக்டாக்லாம் ஃபஸ்ட்டு எதுக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா, பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறது, பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இந்த சும்மா டைலாக்ஸ் பேசுறது அதுக்கு தான் வச்சுருந்தாங்க. ஆனால் எங்கள் ஊரில் டிக்டாக் அதுக்கும் யூஸ் பண்ணுவோம்,
பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து பாருங்க, பிள்ளைங்க இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரவே தான் டிக்டாக் பேன் பண்ணாங்க. ஆனால் நம்ம அதை பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தா எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் போடுறாங்க பிஸ்னஸ்க்கு. ஆக அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை ஒரு முன்னேற்றி கொண்டு போவீங்க. இதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்கள் தொழிலில் மேன்மை முன்னேற்றம் அடையிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வேற எங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் தாங்க எங்களுக்கு பகையே அப்படின்னா பகையாக இருந்தாலும் இந்த காலகட்டம் அவங்களோட மனசு மாறுங்க, அவங்க சப்போர்ட்டிவாக மாறுவாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முற்பகுதி. சரி, இப்போ அப்படியே பிற்பகுதி வரலாம். புதன் வந்து இணைஞ்சிடுறாரு இல்லையா? புதன் வந்து உங்கள் ராசி அதிபன் சனிக்கு நட்பா பகையா அப்படின்னா நட்பு கிரகம். அதுக்கும் மேலே 5 மற்றும் 8க்கு அதிபன், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதிபன் வந்து புதன் தான். அஷ்டமஸ்தானம் துஷ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கும் அதிபன் புதன் தான். புதன் சுக்கிரனோட இணையறான், அதுவும் லாபஸ்தானத்தில் இணையறான். லக்ஷ்மி நாராயண யோகம் சூப்பராக 100க்கு 100% ஆக்டிவேட் ஆகும். முதல்ல வந்து சுக்கிரன் தனிச்சிருக்கும் போதே பெருத்த லாபம், வசதி, அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் எல்லாமே கொடுப்பான். புதனும் வந்து இணையும் போது நம்மளுக்கு அபரிவிதமான ஒரு ராஜயோகம், நம்மளுக்கு சொசைட்டியில் நல்ல செல்வாக்கு சொல்வாக்கு அப்படின்றது அதிகமாகும். முக்கியமாக நம்ம வாக்குக்கு அப்படின்னு ஒரு மரியாதை இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புதன் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்லாம். அதுக்கும் மேலே இவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினோட அதிபன் இல்லையா? இப்போ நிறைய கும்பராசி அன்பர்கள் குழந்தை இல்லை அப்படின்னு ட்ரீட்மெண்ட் ஏதாவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறம்மா அது ஒரு சின்ன ஒரு குடிசை தான் இருக்குது, அந்த குடிசை கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் ஆகி அதனால் ஒரு லாபம் அப்படின்னு வரத்துக்கான பிராப்தம். எங்களுக்கு பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல்லாம் கொடுத்துட்டாங்கம்மா, ஆனால் பக்கத்து நிலத்துக்கார அதில் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கா, எப்படி அவனை சமாளிக்கிறதுனே தெரியல. நீங்கள் ஒன்றும் சமாளிக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. பிளானட்ஸ் வந்து ஒரு சாதகமான பலனை கொடுத்துருவாங்க. அவனே ஏதோ ஒரு பிரச்சனையாக அந்த இடத்த விட்டு போயிடுவான், இல்லை அவனே பிரச்சனை பண்ணுறதை நிறுத்திடுவான். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அம்மா நாங்கள் வந்து பாருங்கள் 7 நாட்டு சனியினோட கடைசி பகுதியில் இருக்கோம். கும்பம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாத சனியில் இருக்கீங்க. பாத சனியில் இந்த 5 வருஷம் எங்கள் பிள்ளைங்களால் நாங்கள் பட்ட அவமானமும் கஷ்டமும் ஒரு துரோகம், என் பிள்ளைங்களே எங்களுக்கு துரோகம் பண்ணிச்சுங்கம்மா. எங்களுக்கு கௌரவமான குடும்பம், எங்கள் குடும்ப கௌரவத்தையே பிள்ளைங்க வந்து நடுரோட்டில் தூக்கி போய் விற்றுட்டாங்க, கப்பல் ஏற்றிட்டாங்க. இப்படி நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களோட ஜாதகத்தை தான் கொண்டு வராங்க. பிரச்சனையே பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த காலகட்டம் பிள்ளைங்களை ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய திறமை அப்படின்றது உங்களுக்கு வருங்க. நீங்கள் பொதுவாக நீங்கள் 400 வார்த்தை பேசுனீங்க அப்படின்னா கூட ஒத்த வார்த்தைங்களை கூட பிள்ளைங்க கேட்டுக்காதுங்க. ஆனால் இப்போ 4 வார்த்தை பேசுனீங்க அப்படின்னா அதில் ஒத்த வார்த்தையை பிள்ளைங்க கேட்டுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ்லாம் பண்ண மாட்டீங்க. எப்படி சொல்வீங்க அப்படின்னா, அம்மா அந்த பையனை நீ லவ் பண்ணுற, அந்த பையன் நான் ஜாதி மதம் அந்தஸ்து இதெல்லாம் பார்க்கலாமா, அவன் குடும்ப தொழில் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான தொழில் அந்த குடும்பத்தில் செய்கிறாங்க. அந்த குடும்பத்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நல்லவங்க கிடையாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே நீ அழகான பொண்ணு, படித்த பொண்ணு, அதுக்கும் மேலே உன் கூட அந்த பையன் சுற்றுறதுக்கே நம்மளோட வசதி, நீ எனக்கு ஒரே பொண்ணு அப்படின்றது தான். அதுக்கு மேலே என்கிட்ட எனக்கு நம்ம வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்தாலும் நம்ம வசதினா அந்த பையன் உன் கூட சுற்றுறது. அதுக்கும் மேலே நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோ. குடும்பத்துலேருந்து ஒரு சொத்து கூட நாங்கள் பெருசாக கொடுக்குற மாதிரி இல்லை, நம்ம சொல்கிற பேச்சை கேட்டுன்னு இருக்கிற பிள்ளைங்க கிட்ட நாங்கள் கொடுத்துட்றோம். அடுத்து உனக்கு தம்பி தங்கச்சி இருக்கா, அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். நீ இருக்கிறது எனக்கு ஒரே பொண்ணு, நீ ஏன் போயிட்ட, நான் என்ன பண்ணிட்டோம், சொத்தெல்லாம் சிவன் கோயிலுக்கு எழுதி வச்சு நான் கோயிலில் போய் உட்காந்துடுறேம்மா, நீ சந்தோஷமாக வாழுமா அப்படின்ற ஒத்த வார்த்தை நீங்கள் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் டீல் பண்ணுவீங்க, இப்படி தான் சொல்லுவீங்க. இந்த மாதிரி ஒரு சாதுரியம் உங்களுக்கு யார் கொடுப்பா அப்படின்னா பூர்வ புண்ணியாதிபதியான புதன் கொடுப்பான். புதன் கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த பிள்ளையை யோசிக்கும், ஐயோ நம்ம இவ்வளோ வசதியாக வாழ்ந்துட்டோம், அங்கே வசதி பெருசாக இல்லையே, நம்ம போய் எப்படி வாழுவோம், முடியுமா, அதுக்கு மேலே நம்ம சொத்து பத்தெல்லாம் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது, அந்த பையனை மறந்துடலாமே அதோடு அப்படின்ற மாதிரி நீங்கள் பெருசாக அவனை மறந்துரு, அவன் நீ கல்யாணம் பண்ணினா நான் செத்து போயிடுவேன், நான் வந்து அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், உன்னை சாகடிச்சிடுவேன் அப்படின்னா இருந்தால் கூட அந்த பிள்ளைங்களாம் என்ன பண்ணுன்னா, நம்ம ஒரு கமலஹாசன் ரத்தி படம் பழசு பார்த்துருப்போம், ஏக் துச்சை கேலியேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அவங்க லெட்டர் இருப்பாங்க, அந்த லெட்டரை வந்து அந்த அம்மா போட்டு எரிக்கும், அந்த பிள்ளை என்ன பண்ணும், ரத்தி என்ன பண்ணும், பாலில் போட்டு குடிக்கும். அந்த மாதிரிலாம் உங்கள் பிள்ளைங்க பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளுங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நண்டு இந்த காலத்து பிள்ளைங்களாம் நண்டு மாதிரி சுட்டாதான் திருந்தும். ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை செய்யுங்க. சொல்கிறது மட்டும் இல்லை, அந்த மாதிரி முடிவுக்கு நோக்கியும் நீங்கள் போங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சாதுரியமான பேச்சு, இந்த டாக்டிக்ஸ், இந்த புத்திசாலித்தனமாக குழந்தைங்களை கையாளுறது, பூர்வீக சொத்து பத்து பிரச்சனைகளை கையாளுறது, குடும்பத்தை கையாளுறது, ஃப்ரெண்ட்ஸை கையாளுறது, பிஸ்னஸை கையாளுறது, இப்படி நிறைய சாதுரியத்தை இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் கொடுக்கும். அதுக்கும் மேலே பெருத்த அதிர்ஷ்டத்தும் கொடுக்கும். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.
சில காலகட்டங்கள் சில நாட்கள் ரொம்ப சாதகமாக நம்மளுக்கு அமையும். அந்த நாட்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக விட்டுரும். அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு வழிபாட்டில் கூட வந்து பாருங்கள், இன்றைய தினம் இந்த கடவுளை வழிபாடு பண்ணுறோம் அப்படின் போது பன்மடங்கு பலன் அப்படின்னு இருக்கும். அன்றைய தினம் நம்ம வந்து தினம் தினம் பூஜை பண்ணுறவங்க அன்றைய தினம் விட்டுருவோம். அந்த மாதிரி விடாமல் இந்த காலகட்டத்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும். வாழ்த்துக்கள்.